நீங்க எல்லாம் அரசியல் ஓரளவுக்கு தேர்ச்சி அடைகிற வரைக்கும் நான் அரசியல நீடிக்கிறது முடிவு பண்ணிட்டேன். அது என்ன மனிஷ் குப்தாவா அவர் பேர் இருக்கலாம். அவர் மனிஷ் அவர்கிட்ட இன்னைக்கு ஆபரேஷன் செஞ்சு ஒரு மணி கொடுக்கறதா இருக்காங்க. இது மனித உரிமை மீறலாம் இருக்கு. ஒருத்தன் ஓகே, இப்போ நான் வந்து அந்த பதாகை புடிச்ச பதாகை அளவு பெருசு, சரி ஓகே. நான் இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நாங்க வந்து நிக்கிறோம், ரெண்டே ரெண்டு பேரு ஒரு பதாகையோட சாலை ஓரத்தில் நிக்கிறோம். நான் அனுமதி கேட்டது இதுக்கு தான். 4 பேருக்கு மிகாமல் வீடு வீடாக துண்டறிக்கை கொடுத்து பரப்புரை பண்றதுக்கு அனுமதி கேட்கறேன். அனுமதி வந்து மறுப்பு. இது 4 பேர் கூட போகலாம். 2 பேர் தான் நின்னோம் வழக்கு. இதே போல வெவ்வேறு பக்கம் நின்னா 8 பேருக்கு மேல வழக்கு. 2 பேர் சாலை ஓரங்கள் நிக்கிறது கூட அனுமதி கிடையாது. திமுகவோட திட்டம் என்னவா இருக்குன்னா, அவங்க எப்படி நினைக்கிறாங்கன்னா, போன முறை பண்ண அதே ஸ்ட்ராட்டஜி. 10 பேர் நாம் தமிழர்ல இருந்து 10 பேர் ஒரு தெருவுக்குள்ள ஓட்டு கேட்க போனா அங்க இருந்து ஒரு சின்ன அமைப்புகளை அனுப்பி அவங்களோட பிரச்சனை பண்ண வைக்கிறது. நிறைய அமைப்பு ஸ்டார் பேச்சாளர் கொடுத்து நானே பார்த்தேன். திமுக இல்லாம பண்ண வந்தாங்க. ஏன்னா வெறும் 4 பேர் நினைப்பீங்க, ஒரு 4 பேர் துண்டறிக்கை கொடுத்துட்டு போலாம்ப்பா அப்படின்னு நினைப்பீங்க. அந்த 4 பேர் வந்து அங்க ஒரு 4 பேர் வந்து பிரச்சனை பண்ணிவிட்டு வழக்கு வந்து நாங்க போட்டுருவாங்க. அனுமதி இல்லாம போனாங்க, அதனால வழக்கு அப்படின்னு போட்டுருவாங்க. இப்ப நேற்று மட்டும் கருங்கல்பாளையம் காவல் நிலையத்துக்குள்ள 12 அப்ளிகேஷன்